நள்ளிரவு முதல் சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதால் வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மழைநீர் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஹரிஷ், வடபழனியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் எந்த அளவிற்கு வாகன ஓட்டிகள் நடைபாதையில் நடந்து செல்வோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதை அகற்றுவதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்டிருக்கின்றன? சொல்லுங்கள். மோகன், நேற்று நள்ளிரவு முதல் சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழையாவது வெளுத்து வாங்கியிருக்கிற காரணமாக குறிப்பாக இந்த சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலைய அருகம் இருக்கக்கூடிய சாலையில் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகளை நம்மால் பார்த்தாலே தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் ஒளிப்பதிவாளர் கலைவணன் காமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாலையில் சூழ்ந்திருக்க மழைநீர் காரணமாக இதில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமத்தை அடைகிறார்கள் நாம் பார்த்தாலே தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்கள் அனைத்தும் இந்த சாலையில் வரக்கூடிய காட்சிகள் பார்த்தோம் என்றால் இது வாகனம் போல தெரியாமல் ஒரு மோட்டார் படகு வரும் போல் காட்சி தான் இந்த சாலை முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பணிக்கு செல்லக்கூடிய, அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய மக்கள் அவர்கள் சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்க காரணமாக நடைமேடையில் நடக்கும் பொழுதும் அந்த நடைமேடு முழுவதும் மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. மேலும் இந்த சாலையை பார்த்தோம் என்றால் இது தேசிய நெடுஞ்சாலை துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய சாலையாக இருக்கிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் அந்த வானிலை ஆய்வின்படி பார்த்தோம் என்றால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை அந்த கனமழையானது நீடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவும் நேற்று இரவு பெய்த மழைக்கு இந்த அளவுக்கு மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. மேலும் இந்த மழை நீரை அகற்றுவதற்கு காரணமாக இந்த பகுதியில், அதாவது ராட்சச மோட்டார் டிராக்டர் மூலியமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக இந்த மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று இருக்கிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிஷ்.